இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால் யோபு 11ஆம் அதிகாரத்துல நம்ம 13வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். இது யார் சொல்லுகிறாரு என்றால் சோபார் யோபுவை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய சிறையிருப்புல இருந்து நீங்க வெளியே வரணும்னா நீங்க இந்த காரியத்தை பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவருக்கு நேரம் அவங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. அவர் என்ன செய்யறாரோ அவர் செஞ்சுட்டு போட்டோம். ஏன்னா நிறைய நேரங்களில நம்ம தவறுகள் செய்யறது உண்டு. அந்த தவறுக்கான பலனை தான் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதனால உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேரம் ஆயத்தப்படுத்திக்கோங்க. உங்க கரங்களை அவருக்கு நேரா விரித்தீங்கன்னா அது நலமா இருக்கும் என்று அவன் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆயத்தமான இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறதை குறித்து தான் ஆண்டவர் பேச விரும்புகிறார். முதலாவது, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய இருதயம் ஆயத்தமா இருக்கணும். என்னென்ன காரியங்களுக்கு ஆயத்தமா இருக்கணும்னா, அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கணும், அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும், இன்னொன்னு அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறதுக்கு நம்மளுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக்கணும். அந்த வசனத்தை பெற்றுக்கொள்ள உள்வாங்கிக் கொள்ள நம்மளுடைய இருதயம் ஆயத்தமா இருக்கணும். இந்த மாதிரி சில காரியங்களில நம்ம ஆயத்தமா இருக்கும் போதுதான் கர்த்தரால நம்மளுடைய வாழ்க்கையில இடைப்பட முடியும். இங்கே யோபுவின் நண்பர் சொல்கிறார், அப்பா உன்னுடைய இருதயத்தை நீ என்ன பண்ண ஆயத்தப்படுத்து, உன்னுடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கு. நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உங்களுக்கு நேரம் நான் கொடுத்துடுறேன். என்னுடைய கைகளை பாருங்க, விரிந்த கைகள், அதுல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே உமக்கு தெரியும் சொல்லிட்டு நம்மளுடைய கரங்களை அவருக்கு நேரா விரித்தால் அது நலமா இருக்கும் என்று அந்த மனிதன் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய இருதயம் ஆயத்தமா இருக்கிறதா? இன்றைக்கு ஒவ்வொரு நாள் இரவுலையும் நீங்க வசனத்தை நம்ம பார்க்கலாம், வசனத்தை நம்ம கேட்கலாம். ஆனா நான் உண்மையிலே சொல்லல, நான் ஆண்டவரை இன்றைக்கு நீர் என்ன பேச போகிறேன், இன்றைக்கு நீர் என்ன காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்த போறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும் போது, ஆயத்தமாய் அவருடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக என்னிடத்துல பேசுவார், நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில அவர் இடைப்படுவார் என்கிற ஒரு ஆயத்தம் நம்ம இடத்துல இருக்கும் போதுதான் வார்த்தைகள் நம்மளோட வாழ்க்கையில கிரியை செய்யும். புரிகிறதா? இதுதான் இந்த மனிதன் சொல்கிறார், உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உன் கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமா இருக்கும் என்று சொல்கிறார். இதே போலவே நாமும் ஆயத்தமாய் இருப்போம். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது போல நம்மளுடைய இருதயமும் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆயத்தமாய் இருந்தால்தான் அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். இந்த இரவுல ஆண்டவருக்கு சொன்ன, ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவரே நாங்க ஆண்டவரே ஒண்ணும் இல்ல, ஜீரோ ஆண்டவரே, நாங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்படுத்தினாங்க. எங்க இருதயம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கட்டும், எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தை கிடைக்கும் என்கிற ஒரு ஆவல் எங்க இருதயத்தை இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஏன்னா நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, எங்க இருதயம் ஆயத்தமா இருக்காங்க, உங்களுடைய விடுதலுக்காய் ஆயத்தமா இருக்கணும், உங்களுடைய வார்த்தைக்காய் ஆயத்தமா இருக்கணும், உங்களுடைய செயல்களுக்காய் ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை எங்க இருதய பலகையில எழுதுகிறதற்கு ஈட்ட போல எங்களுடைய இருதயம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களை நீங்க ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் நாங்கள் ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, உங்க புதிக்க உங்க சோதரிக்கும் ஆண்டவரே. இந்த வருகை எப்பொழுது இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. எப்பொழுதும் விழிப்பா இருந்து இந்த வார்த்தைகளை உட்கொள்ளத்தக்கதாய் நீர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவுல ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இறுதிக்கு உங்க பலிபீடத்தை கொடுக்கிறோம். நாளை காலை எழுந்து கொள்ளும் போது ஆண்டவரே, நீர் கொடுக்கிற வார்த்தைக்காய், நீர் செய்ய போகிற காரியங்களுக்காய் ஆண்டவரே, நீர் என்னோடு இடைப்பட போகிறீரே, எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் ஆயத்தமா இருந்து எங்களை ஆண்டவரே நாங்கள் எழுந்து உங்களை நாமத்தை மகிமைப்படுத்த குறிப்பிட்டீங்க ஆண்டவரே. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு இருந்தீங்க, அது போல ஆண்டவரே இரவிலும் எங்களோடு இருந்த ஆண்டவரே. உறக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல உலகத்துக்காக, பலன் இல்லாதவர்களுக்கு நல்ல பலனுக்காக ஆண்டவரே சுத்திக்கிறோம். எனக்கு தெரியல, இந்த ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு விஷனை காண்பிக்கிறார். எப்படின்னா, ஒரு அழகான ஒரு செடி, நல்ல அழகான பூக்கள் இருக்குது, ஆனா பூக்கள் கனிகள் இருக்குது. ஆனா இப்பொழுது பார்த்தா அந்த செடி காய்ந்து கிடக்குது. ஏதாவது ஆசீர்வாதம் இருக்குமான்னு எஜமானன் பார்க்கிறாரு. ஆனா அங்க காய்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறேன்.
இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சகோதரனே சகோதரியே, எந்தெந்த காரியங்கள சுயபலத்தை நம்பி இருக்கீங்களோ எனக்கு தெரியல. எந்தெந்த காரியங்கள கர்த்தரை பின்தள்ளி விட்டு அடுவரே ரெக்கமெண்டேஷன்ஸோ மனிதர்களுடைய தயவையை நீங்க எதிர்பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் உன் இறுதியில் எனக்கு நேரம் ஆயத்தப்படுத்து, நான் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. பின்தங்கி இருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் நாங்கள் சரி பண்ணி கொள்ள திருப்பி நீரையோடு இருந்து எங்க வழி நடத்துங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மேம்படுத்த திருப்ப செய்யுங்க. ஏசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.